I am the Lord's servant. May it happen to me as you have said. லூக்கா 1:38. நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மரியாள் யாவேயினால் அன்பு செய்யப்பட்டவள் என்று பொருள். இப்பொழுது சற்று ஆழமான கருத்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் கொடுப்பேன், கவனமாக செவிமடுக்கலாம். தாமஸ் மர்டன் என்ற மிகப்பெரிய ஆன்மீக அறிஞர் அசென்ட் டு த ட்ரூத் என்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள்: மேரி slept in the infinite tranquility of God, and God was a child curled up who slept in her, and her veins were flooded with his wisdom, which is night, which is starlight, which is silence, and her whole being was embraced in him whom she embraced. They became tremendous silence. மரியாள் கடவுளின் முடிவில்லா அமைதியில் உறங்கினார். கடவுள் குழந்தையாக மரியாளின் பெருக்கெடுத்த இரவின் விண்மீன் ஒளியாக அமைதியில் உறங்கினார். மரியாள் உறங்குவது விசித்திரம் அல்ல. ஆனால் கடவுள் மனித குழந்தையாக வந்து தாயின் மடியிலே உறங்குவது, அவள் முழுமையும் அவரின் அரவணைப்பில் முழுமையான அமைதி கண்டது. இறை பிரசன்னம், த காண்டிசென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் மனித அவதாரம் என்பது ஒரு மாபெரும் சத்தியம், ஒரு மாபெரும் நிகழ்வு. ஆகவே தான் நம்முடைய கத்தோலிக்க கோவில்களிலே 3 முறை ஆலய மணிகள் முழங்குகின்றன: காலை, மதியம், மாலை. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு நற்செய்தி சொல்லிற்று, விசேஷம் சொல்லிற்று. அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பிணியானாள், கருவுற்றாள் என்று புதிய தமிழாக்கம் எல்லாம். நான் ஒரு சேலஞ்சு பண்ணுறேன். சேலஞ்ச். இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இவ்வளோ தூரம் சண்டை போடுறோமே, ஆச்சா போச்சான்றமே, அத்தனை பேருக்கும் அந்த ஜெபம் தெரியுமா? மணி அடிச்சோன்னு அந்த ஜெபம் சொல்ல முடியுமா? மனசாட்சியில் கை வச்சு சொல்லு பாருங்க. ஆண்டவருடைய தூதால் மரியாளுக்கு விசேஷம் சொல்லிட்டு அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பிணியானால் அருள் இந்த மரியாயும் 3 தடவை மணி அடிக்கும்போது சொல்லணும். இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. தெரியுமா? தெரியாது. இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? தெரியாது. பரலோத்தையும் பூலோத்தையும் படத்தவே கற்றுக் கொடுக்க முடியாது. இப்படித்தான் நம்ம விசுவாசம். ஆகவே தான் இந்த ஃபாதர் என்ன இங்கிலீஷில் பிரசங்க வைக்கிறார். எவ்வளோ ஆழ்ந்த கருத்து! தெரியாது, ஜெபம் தெரியாது. சொல்லி பாருங்க, சேலஞ்ச் பண்றேன் நான். இது ஒரு அடிப்படையான விசுவாசத்தை வெளிக்கொணர்கின்ற ஜெபம். காலை, மதியம், மாலை அநேக எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நியதி. நாம் சொல்றோமா? தெரியுமா நமக்கு அந்த ஜெபம்? நம்ம பிள்ளைங்களை கேட்டால் எப்படி தெரியுமா வாய்தா வாங்குவானுங்க? தமிழில் கேட்டால் இங்கிலீஷ்னுவான், இங்கிலீஷில் கேட்டால் ஃப்ரெஞ்சுன்னுவான். மரியாள் கடவுளின் முடிவில்லா அமைதியில் உறங்கினார். கடவுள் குழந்தையாக மரியாளின் பெருக்கெடுத்த இரவின் விண்மீன் ஒளியாக அமைதியில் உறங்கினார். அவள் முழுமையும் அவரின் அரவணைப்பில் முழுமையான அமைதி கண்டது. கவியரசர் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய அருமையான வார்த்தைகள். I wandered and wandered over nowhere. He led me, now it is time to sit quiet, to sing dedication to you. என்ன அருமையான வார்த்தைகள் தெரியுமா? ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு கூட சாதாரணமாக புரியாது, ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது புரியும். I wandered and wandered over nowhere. அலைந்தேன் அலைந்தேன் அலைந்து கொண்டே இருந்தேன், ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன். ஆனால் அவர் என்னை வழி நடத்திய பொழுது, he led me, now it is time to sit quiet. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்காக இப்பொழுது பாடினோம் அல்லவா, ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். தியான பாடல் அது பாடலாக இருக்க வேண்டும்.
ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி மாதா சுரூபத்தை பார்க்குறவங்க எல்லாம் அந்த வார்த்தைகளை பார்த்து அவங்களுக்கு பாட தெரியாது, ஏதோ இங்கே வச்சிருக்குது அப்படின்னு படிக்கலாம். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். பைபிள் படித்தவங்களுக்கு ஓ இது சங்கீதத்தினுடைய வார்த்தை, வழிபாடை நல்லா தெரிந்தவர்களுக்கு ஓ இன்றைய திருப்பலியிலே அது பதிலுரையாக சொல்லப்படுகின்ற பாடல். அந்த ஆழம் வேணும். நான் வெறுமையில் அயராது அலைந்தேன், எங்கேயும் என்னை கடத்தி செல்லவில்லை, ஆகவே அமைதியாக அமர்ந்து உம்மையே பற்றி கொள்ள பாடுவேன். மார்த்தாள் மரியாள், மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். எது? ஆண்டவர் பாதம் அமர்ந்து அவருடைய அமுத மொழிகளை கேட்பது. மரியாள் பரபரப்பு, இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு ஒரு நல்ல கட்லெட் செய்யணும், கொஞ்சம் வெங்காயம் உரிச்சு கொடுக்கறதுக்கு அனுப்புங்க அவளை, அவங்க உட்காந்து என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னவங்க தான் மார்த்தாள். மார்த்தாள் மார்த்தாள், பல காரியங்களை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய், தேவையானது எது, நல்ல பங்கு எது என்பதை மரியாள் தேர்ந்து கொண்டாள். நாம் எதை தேர்ந்து கொள்கிறோம்? பரபரப்பு, ஆடம்பரம், திருவிழா, தேர், கொண்டாட்டம், வெடி, வானம். நேற்று மாலையிலே பாவ சங்கீதத்திலும் கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு வருஷாதனம். எத்தனை பேர் பங்கேற்றோம்? It is apt to address Mother Mary as Ark of the Covenant because she is the tabernacle, the abode of God. She bore Christ the Emmanuel, who is our Redeemer and is the bread of life. மரியன்னையை வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே என்று அழைப்பது மிக பொருத்தமே. ஏனெனில் கடவுள் உறையும் பெட்டகமாக இருக்கிறார். அவர் எம்மானுவேலான கிறிஸ்துவை கருதாங்கி உலகின் மீட்பராயிருக்கும் வாழ்வின் உணவாய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தின் பெட்டகம், தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட் என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு அந்த பெட்டியை அவர்கள் எங்கு போனாலும் தூக்கி கொண்டு சென்றார்கள். அந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது? மோயிசனுடைய கோல், மன்னா சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு பாத்திரம், இவைகள் இருந்தன. ஆண்டவருடைய பிரசன்னமாக அதை கருதி அவர்கள் போகும் இடமெல்லாம் தூக்கி கொண்டு சென்றார்கள். அந்த பெட்டி அவர்களோடு இருந்த பொழுது வெற்றி பெற்றார்கள், நலம் பெற்றார்கள். அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு எதிரிகள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அவங்களுக்கு கஷ்டம் மேலே கஷ்டம், நொந்து போயிட்டாங்க. ஐயோ வேணாம், அந்த பெட்டி நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு மாட்டு வண்டி பூட்டி தாரை தப்பட்டையுடன் கொண்டு வருகிறார்கள். இந்த தாரை தப்பட்டை அங்கேயும் வெடி வெடிச்சாங்களோ இன்னும் தெரியல. மாடு மிரண்டு போச்சு. மாடு மிரண்டுனோடனே பெட்டி கீழே சாய பார்த்தது. ஐயோ பெட்டி சாயுதேன்னு சொல்லி உரியா என்பவன் தாங்கி பிடித்தான். நல்லது தான் செஞ்சான், அவன் கெட்டது செய்யல. அங்கேயே விழுந்து செத்தான். ஆண்டவருக்குரியதை பரிசுத்தமானதை தொடாதே, தொட்டால் சாவாய். பழைய ஏற்பாட்டில் இருக்குது, படிச்சு பாருங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தை தொட்டவன் செத்தான். மரியாள் யார்? அந்த இறைமகனை பெற்றெடுத்த தாய். எப்படி இந்த நற்கருணை பெட்டி நற்கருணை நாதரை, ஆண்டவரை, ஆண்டவரின் திருவுணவை தாங்கி இருக்கிறதோ அதனால்தான் இந்த பெட்டி பெருமை பெறுகிறது, மதிப்புக்குரியதாகிறது. அதைவிட 10 மாதம் சுமந்து அந்த கர்த்தரை இயேசுவை சிறு பாலகனாக அழைத்து சென்ற பொழுதெல்லாம் அது ஒரு நற்கருணை பவனியாகத்தான் அமைந்தது. ஆகவே அந்த தேவத்தாய் எவ்வளவு பெருமைக்குரியவர், வாக்குத்தத்தத்தின் பெட்டகமாக. ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தை தொட்டவன் செத்தான். மரியன்னையை யார் இகழுகிறார்களோ தூற்றுகிறார்களோ சாவார்கள். ஏனென்றால் பரிசுத்தமானது, புனிதமானது, இறைவனை பெற்றெடுத்த தாய். ஆகவேதான் இறை தந்தை அவரை பாவ மாசு ஏதும் இல்லாமல் கருவிலேயே அவரை தேர்ந்தெடுத்தார். கருவிலே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்று ஏசாயா கூறுவார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தி இமாக்குலேட் கன்செப்ஷன். ஆகவே அந்த விழாவை குறிக்கும் வகையில் அந்த கேட்டை திறந்தோம். அந்த பக்கம் இன்று கிறிஸ்துமஸ்க்கு முன்னால் இதோ ஆண்டவருக்கு வருகைக்காக வாசற்படியை திறந்திருக்கிறோம். அலங்காரம், ஆடம்பரம்
எல்லாம் சேர்த்தான். அதை விட நம்ம உள்ளத்தை திறக்கிறோமா? அதுதான் ஆண்டவருக்கு தேவை. இவைகள் எல்லாம் வெளிப்புற அடையாளங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அலங்காரங்கள். நிச்சயமாக நல்லவைகள் வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும், சிறப்பானதை வேண்டும். ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுப்போம். அதைவிட சிறந்தது நம் உள்ளம் கொடுப்போம். ஆகவே இந்த தேவத்தாய் இயேசுவை தன்னுலகத்தே பெற்றிருந்ததால் எப்படி நற்கருணை பெட்டி மகிமை பெறுகிறதோ அதே மகிமையை தேவத்தாய் பெறுகிறார். ஜீசஸ் பிலாங்ஸ் டு த வேர்ல்ட், மேரி பிலாங்ஸ் டு ஜீசஸ். இயேசு உலகிற்கு சொந்தமானவர், மரியாள் இயேசுவுக்கு சொந்தமானவர். ஆகவே மரியாளும் இயேசும் நமக்கு சொந்தமானவர்கள். சென்ட் அம்ப்ரோஸ் என்ற இன்னொரு பெரிய ஆன்மீக அறிஞர், every soul who has believed both conceives and generates the word of God and recognizes his works. Let the soul of Mary be in each one of you to magnify the Lord. Let the spirit of Mary be in each one to exult in Christ. இந்த இரண்டிலும் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளின் அனைத்து செயல்களையும் அங்கீகரிப்பதோடு கடவுளின் வார்த்தையை முழுமையாக நம்புகிறான். மரியாளின் ஆன்மா நம் ஒவ்வொருவரிடமும் நிலைத்திருந்து கடவுளை மகிமைப்படுத்துவதாக, மரியாளின் உணர்வு ஒவ்வொருவரிலும் ஆட்கொண்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக. ஆக இந்த திருவருகை காலத்தினுடைய இறுதி நாட்களிலே, இந்த நவநாளின் இறுதி நாட்களிலே இன்னும் அதிகமாக ஒரு உத்வேகத்தை கொடுப்பது தேவதாயை பற்றி. ஏனென்றால் உலகத்திற்கு அது ஒரு கேள்விக்குறி. விசுவாசிக்குத்தான் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும், பக்தி உள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் அனர்த்தம். எப்படி தெரியுமா அனர்த்தம்? ஈரோட்டில் இந்த கடவுளை நம்பாத ஒரு கூட்டம் பெரிய சுவத்தில் கருப்பு மையில் எழுதி வச்சது, ஆவியில் இட்லி வேகும், ஆவியில் குழந்தை பிறக்குமா? இதுதான் இந்த அறிவு சார்ந்தன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு. உண்மையான விசுவாசி விசுவாசத்தால் வாழ்வான். அந்த விசுவாசம்தான் நம்மை வழி நடத்துகிறது. அந்த விசுவாசம்தான் நம்முடைய ஒவ்வொரு விழாவையும், ஒவ்வொரு நடவடிக்கையையும், ஒவ்வொரு செயல்களையும், திருவழிபாட்டு நிகழ்வுகளையும் அர்த்தமுள்ளதாக்குறது. இல்லை என்றால் இது வெறும் அப்பம். ஃபாதர் என்ன பெரிய பாவசிங்கத்தின கொடுக்கு, அவரே பெரிய பாவி. இப்படி விசுவாசிக்குத்தான் தெரியும். விசுவாசம் இல்லையா, இந்த மாதிரி தான் ஆவியில் இட்லி வேகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியது தான். எந்த பக்கம் இருக்கிறாய்? ஆண்டவர் பக்கமா அல்லது இந்த பக்கமா? மோயிசனை எதிர்த்தார்கள், கூக்குரலிட்டார்கள், எங்களை சாவதற்காக இந்த இடத்திற்கு அழைத்து வந்தாய். ஒரே கலகம். எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா, ஒரு கலகம் மூட்டி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கலகம் குழப்பம் விளைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அங்கேயும் குழப்பம். யாரெல்லாம் மோயிசன் பக்கமோ இந்த பக்கம் வாங்க, யாரெல்லாம் அந்த பக்கம் நிற்கிறீங்களோ நில்லுங்க. என்ன ஆச்சு? பூமி பிளந்து எல்லாம் போயாச்சு. வேதத்தில் இருப்பது படிக்கிறோமா? தெரியுமா? அச்சுறுத்துவதற்காக அல்ல, அல்லது எச்சரிக்கைக்காகவும் அல்ல. ஆக இவைகளை பரிசுத்தமானதற்கு கொடுக்க வேண்டும். நாய்களுக்கு தெரியாது. முத்துக்களை நாய்களிடமும் பன்றிகளிடமும் எரியாதீர்கள். மறுபடியும் நற்செய்தி வசனம். பரிசுத்தமானதை பரிசுத்தமாக இருக்க செபிப்போம். Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, blessed is the fruit of your womb, Jesus. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.